எடுத்ததுமே ஆர்கே ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ரவி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. ரவியை பார்த்து ஒரு நர்ஸ், சார் நீங்கள் இங்கே தானே டாக்டரை வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்கள் பேர் பாரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரவி இருந்துட்டு, இல்லைம்மா என் பேர் ரவி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து, உங்கள் ஒய்ஃப் கூட இங்கே தானே வேலை பார்த்தாங்க, அவங்க பேர் அனிதா தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ரவியோ, என் ஒய்ஃப் பேர் பாரதிமா, உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரில போலையே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபின் டோரை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே அர்ஜுன் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. ரவியை பார்த்ததுமே அந்த பொண்ணு செம கடுப்பாயிடுறா. இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே வரும்போது டோரை தட்டிட்டு வரணும்னு கூட உனக்கெல்லாம் தெரியாதா, இது அர்ஜுன் ரூம்ன்றனால தான் நான் டோரை தட்டாமல் வந்தேன் அப்படின்னு ரவி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும், இது அர்ஜுன் ரூம்லாம் கிடையாது, இது என்னோட ரூம், இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ நான் தான். ஆனால் அதை ரவி நம்பவே இல்லை. அங்கே நேம் பிளேட்டில் பார்த்தா மானசா சிஇஓ அப்படின்னு இருக்குது. அப்போது ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி ஒருத்தங்க ஃபைல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. மானசாவும் அந்த ஃபைல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ரவியை பார்த்து, நீ நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இது இல்லை, இப்போது ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவியும் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல, மானசா அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து, இந்த சாருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக வழி தெரியலையா, ஹாஸ்பிட்டலை விட்டு இவரை கொண்டு போய் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ரவி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறதாவே இல்லை. சரி, அடுத்தது ரதி மேமையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபின் டோரை திறந்துட்டு போய் உள்ளே பார்த்தா அங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ரதி மேம் பற்றி விசாரிச்சா அவங்களோ, இப்போது ரதி மேம் சீஃப் டாக்டர் கிடையாது, டாக்டர் சரண்யா மேம் தான் சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரவிக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, இன்டர்ன்ஸ் இருக்கிற ரூமுக்காவது போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே அவருக்கு தெரிஞ்சவங்களா இல்லை, எல்லாமே நியூ ஃபேஸாக இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு ரவியை பார்த்துட்டு, என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ரவியோ, இங்கிருந்த இன்டர்ன்ஸ்லாம் பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணோ, இங்கே முன்னே இருந்த இன்டர்ன்ஸ்லாம் இல்லை சார், இப்போ நாங்கள் தான் இங்கே இன்டர்ன்ஸாக இருக்கோம், மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே மாறிடுச்சு, எனக்கு பழைய இன்டர்ன்ஸ் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரவி குழப்பத்தோட நிற்கும்போது அங்கே பார்த்தா ராக்கி போயிட்டுருக்காரு. ரவி உடனே, ராக்கி எப்படா இருக்கு அப்படின்னு கேட்க, ரவியை பார்த்த ராக்கிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஓடி வந்து ரவிக்கு முத்தம்லாம் கொடுத்துடுறாரு. டேய் விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரவி, என்னடா இங்கே ஹாஸ்பிட்டல்லே மாறி இருக்கு, அர்ஜுன் இல்லை, ரதி மேமும் இல்லை, இன்டர்ன்ஸ்லாம் வேற மாறி இருக்காங்களேடா, நல்ல வேலைடா ராக்கி, உன்னை பார்த்தேன், நீ வர வரைக்கும் எனக்கு தலை எது வாழுதுன்னே புரியலை, என்ன தாண்டா ஆச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு ரவி சொல்ல, சரி வாங்க சாப்பிட்டுட்டே இதை பற்றி எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு ராக்கி அவரை கேன்டீன் கூட்டிகிட்டு போகிறாரு. சரி, அர்ஜுன் எங்கடா போனால், நான் கால் பண்ணாலும் அவன் ஃபோனே எடுக்கிறதில்ல அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கு ராக்கியோ, அர்ஜுன் படிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். எதுக்குடா அர்ஜுனுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்க, அதுக்கு ராக்கியோ, அது என்னமோ வாழ்க்கையில் எப்போவும் உருப்படி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், இப்போ இருக்கிற அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு படிக்க போயிருக்காரு. சரி, நம்ம ரதி மேம்க்கு என்னாச்சு அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கு ராக்கியோ, அவங்க இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, நம்ம இன்டர்ன்ஸ்லாம் என்னடா ஆனாங்க அப்படின்னு கேட்க, பல பேரை இந்த மானசாவே வேலையை விட்டு தூக்கிட்டா, இன்னும் சிலர்லாம் இந்த மானசா கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து ரவி, சரி ரீனாக்கு என்னாச்சு, அவள் எங்கே இருக்கா ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராக்கியோ, அவள் யார் கூடயுமே டச்சில் இல்லை, விஜய் சார் அவளை பெங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டாரு, இதுவே எனக்கு யாரோ சொல்லி தான் தெரியும் அப்படின்னு ராக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயும் ரீனாவையும் காட்டுறாங்க. விஜயும் ரீனாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. விஜயும் ரீனாவும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. விஜய் ரீனா கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு மாத்திரை தண்ணி எல்லாமே வச்சுருக்கேன், ஏதாவது வலி வந்தால் நீ உடனே எனக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரீனாவோ, கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஏதாவது பெயின் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க கேபினுக்கு போயிடுறாங்க. அங்கே ரவி ராக்கி கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்ததான் அர்ஜுனை பார்க்க போகிறாரு. அர்ஜுனை ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும்போது ரவிக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. எதுக்குடா நீ இப்படி ஒரு டெசிஷன் எடுத்த அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கு அர்ஜுனோ, நான் எப்போ காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆகி போனனோ அப்போ தாண்டா எல்லாமே என் வாழ்க்கையில் தப்பாக நடக்க ஆரம்பிச்சுது, அதனால நான் ஆரம்பத்தில் எங்கே தப்பு பண்ணனோ அங்கேருந்து சரி பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சரிடா, ரீனா பெங்களூர்ல இருக்காளாமே, நீ அவகிட்ட பேசினியா அப்படின்னு கேட்காதுக்கு அர்ஜுனும், நான் என்னடா தப்பு பண்ணேன், அவங்க அப்பாவை பற்றி ரதி மேம் எதுவும் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க, அதனால நான் ரீனா கிட்ட சொல்லலை, அதுக்காக என்கிட்ட கோவப்படுறா. இந்த டைம் நான் ஒன்றும் அவகிட்ட போய் பேச போகிறதா இல்லை, அவளுக்கா தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாரு.